Hello friends, வணக்கம் and welcome to KG Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்லி மாவு இல்லாத சமயத்துல நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா சுவையா இருக்கும். தக்காளி தோசை. இதுக்கு நீங்க அரிசி ஊற வைக்கணும், அரைக்கணும் அப்படினு எதுவுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா இந்த தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க முதல்ல பார்க்கறவங்களா இருக்கீங்கன்னா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். வாங்க இந்த தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம செய்ய போற இந்த அளவு வந்து ஒரு 3 ல இருந்து 4 பேருக்கு சரியானதா இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம தக்காளியை அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 ல இருந்து 6 தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா இருக்கணும். இதை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்க போறேன். நீங்க 1 இல்ல 2 கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போறோம். அதனால நான் இன்னைக்கு 1 தான் சேர்த்திருக்கேன். நீங்க கொஞ்சம் காரம் கூட சாப்பிட்றவங்களா இருக்கீங்கன்னா இன்னொரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல சீரகம். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் இதுக்கு போதும். நம்ம மாவுலையும் சீரகம் சேர்க்க போகிறோம். அதனால இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச விழுத ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்க போகிறோம். ஒரு 2 கப் அளவுக்கு எனக்கு தக்காளி விழுது வந்து கிடச்சிது. இதுக்கு ஒரு 3/4 கப்பு போல் ரவை, 3/4 கப்பு போல் அரிசி மாவு, ஒரு 1/2 கப்பு போல் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடுங்க. முதல்ல கரைச்சி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைங்க. 10 நிமிஷம் ஊறினா போதுமானதாக இருக்கும். அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சாதாரணமாக நம்ம ரவை தோசைக்கு எப்படி நீக்க கரைச்சி எடுத்துக்கோமோ அதே போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் பொடிசாக அரிஞ்ச வெங்காயம், பொடிசாக அரிஞ்ச பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும்போது இன்னொன்று வாசனையும் சூப்பராக இருக்கும் தோசை. அடுத்து நம்ம தோசையை வார்த்த வேண்டியதுதான். கல் சூடாயிடுச்சு. நம்ம தோசையை வார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட டிஃபன் தயாராகிடும். கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வெந்த பிறகு இதை திருப்பி எடுத்துக்க வேண்டியதுதான். சுவையான சூப்பரான மொறு தக்காளி தோசை தயாராகிடுச்சு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்றதை இப்போ பார்த்துடலாம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.